வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 6ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 24,876 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,813 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,876 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 24,614 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,551 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,483 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2 சேனல் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதாவது மேலே போனால் எந்த லெவல் வரைக்கும் நம்ம பார்க்கலாம், இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேற்று சைட்வேஸில் மூவ் ஆகிருந்தது. நமக்கு தொடர்ந்து இன்றைக்கும் சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நமக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும். அந்த இடம் நமக்கு கரெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை அடுத்த ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் நமக்கு மார்க்கெட் அமையலாம். மேலும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் வச்சுருக்கோம். 25,000 நமக்கு ஆல்ரெடி இன்னும் 25,000 நமக்கு டச் பண்ணலை. 25,000 வரைக்கும் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் 25,300 வரைக்கும் ரீச் ஆகுதான்னு பார்ப்போம். அதே மாதிரி சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா அது எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னா 24,200 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதெல்லாம் கரெக்டாக நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை வச்சு அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நல்ல ப்ராஃபிட்டோட நம்ம ட்ரேடிங்கும் பண்ணலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே நெகட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் இருந்தாலும் பையரோட டாமினேஷனில் தான் நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் நிஃப்டி நமக்கு சைடுவேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் இன்னைக்கு கீழேயா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 53,864 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 54,220 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 54,572 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 53,156 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 52,804 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 52,448 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல நமக்கு டபுள் டாப்பு டச் பண்ணியிருக்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட்டு. இதில் நம்ம 2 சேனல் ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது மேலே போச்சுன்னா இந்த சேனலை நமக்கு பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே கரெக்ஷன் கொடுத்துச்சுன்னா இந்த சேனலில் நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்மளோட ட்ரேடிங் டெக்னிக்ஸை அமைச்சுக்கலாம். மேலும் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் ட்ரேடிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 53,700 வெள்ளிக்கிழமை ரீச் ஆயிடுச்சு. அடுத்த லெவல் 54,200 வரைக்கும் போகுதா, இல்லை கரெக்ஷன் கொடுத்து நமக்கு திரும்பவும் கீழே இறங்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலும் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக நம்மளோட ட்ரேடிங் இருக்கணும். இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவில் இருந்தாலும் பையரோட டாமினேஷன் கொஞ்சம் அதிக லெவலில் தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பாசிட்டிவில் ஓப்பன் ஆனாலும் சைட்வேஸில் மூவ் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.